கிளாப் பண்ணு எல்லாம் கிளாப் பண்ணு. வேற யாராவது வாங்கண்ணா கவிதா சொல்லுங்க. யாழினி தெரிஞ்சு சொல்லுங்க. அம்பேத்கர் சாதாரண ஒரு கிடையாது. இந்த உலகத்திலேயே சொல்றது இந்த சமூகத்துல ஒருத்தவங்க இல்ல, நம்ம கிராமத்திலே வச்சுக்கீங்க. ஒருத்தன் வந்து படிச்சுட்டு மேல வந்துட்டானா என்ன பண்ணுவான்? அவன் நினைச்சா ஒருத்தனை கை தூக்கி விட முடியும், ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அவன் என்ன பண்ணுவான்? எங்க நம்ம இவனை கை கொடுத்து தூக்கி விட்டா நமக்கு போட்டியா வந்துருவானோ, இல்ல நமக்கு வேட்டு வச்சிருவானோ, இல்ல நம்ம வந்து கௌரவத்தை குலைச்சிருவானோ, நமக்கு ஊர் உள்ள கிடைக்கிற பேரும் புகழையும் என்ன பண்ணுவான்? இவன் தட்டி பறிச்சிருவானோ. என்ன பண்ணுவான்? தனக்கு ஒரு சூழல் அவனுக்கு உதவுற வாய்ப்பு கிடைச்சா கூட அது உதவவே மாட்டானுங்க. அப்படி இருக்கிற சமூகம் தான் இந்த சமூகம். ஆனா அம்பேத்கர் என்ன பண்ணாரு? தான் படிக்கணுன்றதுக்காக, இந்த சமூகம் மேல வரணுன்றதுக்காக தான் பொண்டாட்டியை இழந்தார். என்னது? தன்னோட மனைவியை இழந்தார். தான் பெற்ற பிள்ளையை இறந்து போச்சு. இந்த பிள்ளை இந்த சமூகத்தை முன்னேற்றி கொண்டுட்டு வரணும், நம்ம சமூகத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு தன்னோட கணவர் மட்டும்தான் இருக்காரு, அவர் படிச்சாதான் இந்த சமூகம் முன்னேறும் அப்படின்றதுனால தன்னோட குழந்தை இறந்ததை கூட அம்பேத்கரினுடைய மனைவி மறைச்சிட்டாங்க, அவர்கிட்ட சொன்னார். இப்படியான ஒரு வரலாறு எந்த தலைவனுக்குமே கிடையாது. இந்த இந்த இந்தியாவில் சுயநலம் பார்க்காத ஒரு மனுஷன் வாழ்ந்தான் இறந்தான் அப்படின்னா அது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். இந்த சமுதாயத்துக்காகவே வாழ்ந்தாரு, இந்த சமுதாயத்துக்காகவே இறந்த. அவர் சாதி அடிப்படையில் யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவனாக இருந்தது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த. அதனாலதான் என்னது, அம்பேத்கரை வந்து என்னது இந்தியாவில் மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடல, உலக நாடுகளில் யாராரோ கொண்டாடுறான். உலக நாடுகளில் யாராரோ கொண்டாடுறான். நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னால் காமராஜரோட பிறந்த நாள் வந்துச்சு. நம்ம காமராஜர் மேலே எந்த இதுவும் கிடையாது. காமராஜர் மேலே நமக்கு எந்த, அவர் நல்ல மனுஷன் தான், நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணாரு. ஆனால் காமராஜரோட பிறந்த நாளை அரசு அலுவலகங்களில் பள்ளிக்கூடங்களில் எவனே எட்டு வந்து முன்னால் படத்தை வச்சு கொண்டாடுறான். ஆனால் இந்த இந்திய தேசத்துக்கு என்ன பண்ணாரு புரட்சியாளர் அம்பேத்கர்? சட்டத்தை வகுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லா அவர் என்ன அம்பேத்கர் மட்டும் ஒரே ஒரு ஃபீல்டா? வி கன்க்ளூட் ஆல் த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ். என்னது, புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லா துறைகளிலேயும் என்னது அறிவு வச்சிருந்தார். அவரை பிஞ்சறதுக்கு ஒரு அறிவாளியே உலகத்தையே இது வரைக்கும் அவனுக்கு இறக்கல, பிறக்க போறது இல்லை, இன்னும் எவனும் பிறக்க போறதே கிடையாது. அல்டிமேட் நாலேஜ் ஆஃப் அவர் தி வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அறிவு ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனா என்ன பண்றான்? அம்பேத்கருடைய போட்டோ போட்டு ஒரு மாலை போட்டு அவருடைய பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ வாழ்த்தோ அல்ல நினைவு அஞ்சலியே செலுத்த மாட்டாங்கிறான். ஏன்னா அவர் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியில பிறந்துட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். நீ என்னதான் மேல உச்சத்துக்கு போனா கூட நம்மளை ஒரு சாதிய பார்வையோட பாக்குற இந்த கேவலமான மனித மனத்தை மனிதனே தின்னக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலை எங்க வச்சிருக்கானுங்கன்னா இந்த சாதியில தான் வச்சிருக்கானுங்க. அப்பனா நம்ம எவ்வளவுதான் மேல வந்தா கூட நம்மளை சாதியோடய பாக்குற இந்த சமூகத்திலேருந்து நம்ம மேல வரணும் அப்படின்னா படிச்சாதான். நான் படிச்சுட்டு மேல வந்து அவன் பாட்டிலே வயிற்றுல குத்திட்டு செத்தா போறான், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம படிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம படிச்சு மேல வந்தாதான் எல்லாத்தையும் பாசிபிள் ஆக முடியும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம கிட்ட கனவு கண்டாரு. நீ எல்லாம் படிச்சு மேல வரணும். நாளைக்கு என்னது, ஒரு அம்பேத்கர் மட்டும் இருந்ததுனாலதான் இத்தனை பேர் ஏமாத்துறானுங்க. ஒவ்வொரு செய்திகளையும் அம்பேத்கர் என்ன பண்ணணும், உருவாக்கணும், கல்வியாளர்களா உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சதுனாலதான் இன்னைக்கும் நமக்கு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நீயும் அம்பேத்கர் போல இந்த சமூகத்துக்கு உன்னால முடிஞ்சதை செய்யணும். சரியா? புரியுதா? யாராவது ஒருத்தவங்க புரியுதா? புரியுதுன்னு சொல்லுங்க. வாயை திறந்து பேசணும். தேங்க்யூ சார்.